வெல்கம் டு மிஜுட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். இது பொட்டேட்டோ ஸ்மைலி ரெசிபி. இதை எப்படி பண்றதுங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க மிஜுட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பொட்டேட்டோ ஸ்மைலி ரெசிபி. அதுக்காக 4 உருளைக்கிழங்க நான் வேக வச்சு தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த மாதிரி கிரேட்டர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஐ மீன் துருவறது தாங்க. இப்போ இதுல ஒவ்வொரு உருளைக்கிழங்கா வேக வச்ச உருளைக்கிழங்கு இதை எடுத்து துருவி எடுத்துக்க போறேன். இதை இந்த மாதிரி ஃபைனா சின்ன சின்ன ஸ்லைசஸா துருவணும். இந்த பாருங்க, இந்த மாதிரி கேரட் துருவுற மாதிரி துருவணும். இப்போ இது எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டு, ஐ மீன் 4 உருளைக்கிழங்கையும் துருவி எடுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ 4 உருளைக்கிழங்கையும் நான் துருவி எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு பவுல்ல சேர்த்திட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். கூடவே தேவையான அளவு உப்பு, கிட்டத்தட்ட 3/4 டீஸ்பூன் உப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1/4 கப்பில் ஃபுல்லாக மெஷர் பண்ண வேணாம். அதில் கொஞ்சம் கம்மியாக 3/4 கப்பாக எடுத்துக்கலாம். 1/4 கப்லையும் 3/4 எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நான் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நான் கையாலே கொஞ்சம் கலந்து விட்டுக்க போகிறேன். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு நீங்க குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொட்டேட்டோ ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மாவெல்லாம் ஒன்று சேர்த்தன பிறகு இதுல 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கிறேன். ஐ மீன் சோள மாவு சேர்த்து இதை உருண்டையா திரட்டி எடுத்துக்கலாங்க. இதுல எந்த தண்ணியுமே சேர்த்தாம தான் நம்ம திரட்டி எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு இருக்கணும். கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும். கெட்டியா இருந்தா தான் இது நம்ம மறுபடி ஃபிளாட் பண்ணிட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும் போது கரெக்டா வரும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுல தண்ணி சேர்த்திட வேண்டாம், மறந்துடாதீங்க. அதே மாதிரி இதை நம்ம பட்டர் ஷீட்டு இல்ல ஒரு ஒரு ஃபிளாட்டான ஏரியால எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அது மேல வச்சுதான் இதை ஃபிளாட் பண்ண போறோம். நான் இன்னைக்கு ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கிட்டேன். இல்ல அப்படின்னா நீங்க தரையிலையும் எண்ணெய் தடவி, அதாவது ஒர்க்கிங் ஏரியால எண்ணெய் தடவியும் இதை பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த பட்டர் ஷீட் மேல எண்ணெய் தடவ போறேன். கொஞ்சம் நல்லா எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இது மேல நம்ம திரட்டி வச்சிருக்க மாவை இது மேல வச்சு நம்ம ஃபிளாட் பண்ணி விட போறோம். ஸோ ஒட்டாம வரணுங்கிறதுக்காக பட்டர் ஷீட்னா அதிகமாக ஒட்டாது. இருந்தாலும் அது மேல கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம்னா ஈஸியா நம்மளுக்கு அந்த டஃப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம மாவை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு கையில கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒட்டாம வரணும் இல்லையா, அதுக்காக அப்ளை பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கையாலே அமுத்தி விட்டு நம்ம ஷேப்புக்கு கொண்டு வரலாம். கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இதை உங்களுக்கு இது சிரமமா இருந்ததுன்னா நீங்க சப்பாத்தி கட்டை, உருட்டுற கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் நம்ம நான் குக்கி கட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டேங்க. இதுல நான் கட் பண்ணி எடுக்க போறேன். இதுக்கு பதிலாக சின்ன சைஸ் பேங்கிள் மாதிரி ஷார்ப்பான எண்டு இருக்கிற மாதிரி இருந்தா அதை எடுத்துக்கலாம். இல்ல ஏதாவது பாட்டிலோட மூடி அந்த மாதிரி கரெக்டா ரவுண்ட் ஷேப்ல இருக்குன்னா அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு குக்கி கட்டர் இருக்கிறதுனால இந்த ரவுண்ட் ஷேப் கட்டர் எடுத்து நம்ம இப்ப தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்க போறோம். தேவையான பீசஸை கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்ப நம்ம கட் பண்ற பீசஸை தவிர மீதி இடத்துல இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம திருப்பியும் அந்த மாவை ஒன்று சேர்த்திட்டு மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம குக்கீஸ் மாதிரி, ஐ மீன் குக்கி கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்க கட் பண்ற அந்த மாவையும் நல்லா பாருங்க, கொஞ்சம் தடிமனா இருக்கணும். ரொம்ப லேசா இருக்கக்கூடாது. ரொம்ப லேசா இருந்தா தகுடு மாதிரி இருந்தா ஈஸியாவே பொரிஞ்சிரும். அப்ப டேஸ்ட் நல்லா இருக்காது, ரொம்ப முருகலாயிரும். கொஞ்சமாவது மொந்தமா இருந்தா தான். இந்த அளவுக்காவது மொந்தமா இருக்கணும். நான் காமிச்சிருக்க அளவுக்கு மொந்தமா இருக்கணுங்க. இப்ப நம்ம மாவெல்லாம் கட் பண்ணியாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட போறேன். இந்த ரிமைனிங் பார்ட்டை நான் சொன்ன மாதிரி மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்க ஸ்ட்ரா இருந்ததுனால அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்படி ரவுண்டா அந்த எட்ஜ் வந்து ரவுண்டா இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுல வந்து 2 கண்ணு மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஐ மீன் ஸ்மைலியில கண்ணு இருக்கும் இல்லையா, அதுக்காக இந்த ஸ்டிக்கை வச்சு ஓட்ட போட்டுக்கிறேன். இந்த ஸ்டிக் வந்து வேற ஒன்றும் இல்லை, நம்ம குல்ஃபி எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த டைம்ல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கிடைக்கும். அது கிடைச்சதுன்னா எடுத்து வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து இதுக்கு வாய் மாதிரி வளைவா செட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா வாயையும், ஐ மீன் எல்லா ஸ்மைலிலையும் வாய் மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ வந்து பார்க்கறதுக்கு அந்த ஸ்மைலி மாதிரியும் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கண்ணு எல்லாத்துக்கும் செட் பண்ணியாச்சு, வாயும் இதே மாதிரி செட் பண்ணி எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். எல்லா ஸ்மைலிக்கும் மவுத்தை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயும் சைட் பை சைட் நல்லா காஞ்சிருச்சு, நான் ஆல்ரெடி வச்சுட்டேன். இப்போ ஒவ்வொரு ஸ்மைலியா எடுத்து இதுக்குள்ள போட்டுக்கலாம், ஐ மீன் ஒவ்வொரு மாவா எடுத்து இதுக்குள்ள போட்டுக்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையும் வேணாம் ரொம்ப லோவும் வேணாம். கிட்டத்தட்ட 2 to 3 மினிட்ஸ் இது வந்து ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாங்க. நீங்க மாவை போடும் போதும் வந்து எண்ணெய் ரொம்ப ஹை சூடா இருக்கக்கூடாது, நார்மல் ஹீட்ல தான் இருக்கணுங்க. இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்மளோட ஸ்மைலி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சூடான பொட்டேட்டோ ஸ்மைலிஸ் வந்து ஸ்நாக்குக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைம்ல டீ கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம செஞ்சு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, உடனே செஞ்சு உடனே சாப்பிட்ற மாதிரி இந்த பஜ்ஜி வடை அந்த மாதிரி ஸ்நாக்கா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறந்துடாம கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Machidla. Thank you. Bye.